இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதற்காக தோக்குறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்பா இப்படி ஒரு சவால் விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. புருஷனை பார்ப்பேனா, அப்பாவை பார்ப்பேனா, இன்னைக்கு யாருக்காக நான் விளையாட போறேன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கேனே. என்னை இந்த கஷ்டத்துல இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும். நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமா, எதுக்காக விளையாடணும்னு நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஒரு நல்ல முடிவை சொல்ல. அப்புறம் என்னதானா, பிள்ளையாரே ஒன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. என்ன பாக்குற? நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் மனசுல ஏதோ ஒரு பயம் குழப்பமா தெரியுது. இவ்வளவு நேரமா பிள்ளையார்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்த, பாத்தியா உன் மடியில பூவை போட்டு நீ பயப்படாம தைரியமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வீட்டுல இல்லாதப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் அவர்கிட்டயும் பேசிட்டு இருப்பேன். அப்படியா? நீ என்ன பேசுவ? வேற என்ன, உன்னை பத்தி தான் பேசுவேன். என்ன பத்தியா? ஆமா, என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுல இருந்து தானா என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த போட்டியில ஜெயிக்கிறது மூலமா அவ கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும். எப்படியாவது அவளை ஜெயிக்க வச்சிருன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுறேன்னு சொல்லுவாரு. என்ன மாதிரி நான் வீட்டுல இல்லைன்னா என்ன மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நீயும் பிள்ளையார்கிட்ட பேசலாம். நீ அவர்கிட்ட பேசினா என்கிட்ட பேசுற மாதிரி. கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சரி வா, நம்ம நம்பிக்கையோட போலாம்.